நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மடகாஸ்கரில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 1000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளனர். இது பற்றி தற்போது பார்க்கலாம். மடகாஸ்கர் தலைநகர் அன்டனனாரியோவில் 2 வாரங்களாக கடும் மழை பெய்து வருவதால் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். நாங்கள் வீடுகளை இழந்து மிகவும் கஷ்டப்படுகிறோம். தண்ணீரின் அளவு குறையும் வரை எங்களால் இயல்பு வாழ்க்கையை வாழவே முடியாது. வெள்ளப்பெருக்கு பகுதிகளில் இருந்து மக்கள் மரப்படகுகளிலும் விரைவு படகுகளிலும் தங்கள் உடைமைகளுடன் வெளியேறி வருகின்றனர். ஐநாவின் மனித விவகாரங்களுக்கான துறையும் செஞ்சிலுவை சங்கமும் இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வேறு இடங்களுக்கு குடியமர்த்தப்பட்டுள்ளனர். நாங்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு, தண்ணீர், இடம் உள்ளிட்டவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மீட்பு பணிகள் வேகமாக நடைபெறுகின்றன. மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மழை தொடரும் என்பதால் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.